இன்னைக்கு ஜான்வரி 10 2026 பட் சேம் டேட் 2020ல் மார்னிங் 9:27 AM அப்போது ஒரு அழகான குட்டி தேவதை குவா குவா குவான்னு இந்த பூமியில் வந்து அழகாக பிறந்தா. அவள் வேறு யாரும் இல்லை, என்னுடைய பொண்ணு ஆராதனா தான். அம்மாக்களோட அதிகபட்ச அன்பு காட்டக்கூடிய இடம் வந்து சமையலறையாக தான் இருக்கும். ஸோ என்னுடைய அழகு தேவதைக்கு இன்றைக்கி வந்து திணை பொங்கல் செஞ்சு கொடுத்தேன். கூட வந்து தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து அவளுக்கு பிடிச்சமான ரவா கேசரி செஞ்சு இன்றைக்கி என் குட்டி தேவதையை சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். அவள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் கேட்டிருக்கா. அதை வந்து மதியானத்துக்கு மேலே ரெடி பண்ணிக்கலான்னு காலையில் டிஃபன் ஒன்று இது தான் இன்றைக்கி இங்கே மார்னிங் டிஃபன் இதுதான். நம்மளோட ப்ரெக்னென்சி வந்து நிறைய மெமரிஸ் நமக்கு இருக்கும் ப்ரெக்னென்சியில். பட் என்னோட ப்ரெக்னென்சி 2 ப்ரெக்னென்சிலையுமே வந்து சந்தோஷமான நினைவுகளை விடவும் ரொம்பவும் வருத்தமான நினைவுகள், ரொம்பவும் கஷ்டமான நினைவுகள் தான் எனக்கு ஜாஸ்தி இருந்துச்சு. செகண்ட் ப்ரெக்னென்சியை விடவும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஏன்டா ப்ரெக்னென்ட் ஆனோன்ற லெவலுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டங்களை நான் அனுபவித்தேன். ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி மன ரீதியான வலினா, 2வது ப்ரெக்னென்சி உடல் ரீதியான வலி. என்ன மாதிரி வலியை யார் அனுபவிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. 6 மாதம் வரைக்குமே பெட் பேஷண்ட்டாக தான் இருந்தேன். ஐவியில் தான் எனக்கு உயிர் நின்றுச்சு. எனக்கு ஐவியில் தான் ஃப்ளூயிடில் தான் இருந்துச்சு. வாயால் எது சாப்பிட்டாலும் வாமிட் தான், சாதா வாந்தி கிடையாது. ரத்தமாக வாந்தி எடுப்பேன். அவ்வளோ ஒரு உடல் ரீதியான வழியை அனுபவித்தேன். ஒரு டைமில் இந்த ப்ரெக்னென்சி நமக்கு தேவைதானா, நம்ம அபார்ஷன் பண்ணிடலாமான்ற கூட அந்தளவுக்கு கூட என்னோடய மைண்டு போயிடுச்சு. பட் ஆனால் அந்த வழி நான் தானே தாங்கி ஆகணும். ஒரு வழியாக எப்படியாவது பெற்றுடலாம், குழந்தைங்க நானும் சேஃபாக இருந்தால் போதுன்ற லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு. எனவே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும்.